காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான கக்கனுக்கு 100ஆண்டு விழா நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் 100ஆண்டு விழா குழு தலைவர் KV தங்கபாலு தலைமையில் நடைபெற்றது. மதுரையில் ஜூலை 31ஆம் தேதி இவ்விழாவை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் MP EVKS இளங்கோவன், தமிழக காங்கிரஸ் கட்சியில் நடக்கும் கோஷ்டி பூசலையும் குஸ்திகளையும் பகிரங்கமாக கூறி ஆதங்கம் தெரிவித்தார். இன்றைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார் என்பது எனக்கே இங்கே வந்த பிறகுதான் தெரிந்தது. இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் கூடி பேசுவதே அரிதாக இருக்கின்ற நேரம். ஜெயக்குமார் பேசும்போது இறுதியாக சொன்னார், இந்த தலைவர்களை பாராட்டி நாம் கூட்டம் நடத்தும் போது மற்ற கட்சி தலைவர்களையும் அழைக்க வேண்டும், டெல்லியிலே இருந்தும் ஆட்கள் வர வேண்டும். டெல்லியிலே இருந்து 2 பேர் வந்தால் போதும், சிதம்பரம் அவர்களும் வாசல் அவர்களும் வந்தால் போதும். இங்கே நாம் காங்கிரஸ் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒரே மேடையில் இருந்தால் அதுவே. தயவு செய்து இந்த ஒரு விஷயத்திலாவது நாம் கோஷ்டியை விட்டு விடுவோம். நாம் காங்கிரஸ்காரர்கள், சிதம்பரமும் நம் தலைவர் தான், வாசலும் நம் தலைவர் தான். கண்டிப்பாக 2 பேரும் வர வேண்டும். அதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவரும் தான் பொறுப்பு. எல்லா தலைவர்களும் மேடையில இருக்க வேண்டும். ஏனென்றால் மேடை ஏறியே நமக்கு மறந்து போய்விட்டது. எனக்கு போகின்ற போக்கை பார்த்தால் மூவர்ண கொடியை கட்டுவதற்கு பிறகு இருவர்ண கொடியை கட்ட ஆரம்பித்து விடுவோமோ என்ற சந்தேகம். இதில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், இலங்கை தமிழர்களின் மறு வாழ்வுக்காக மத்திய அரசு இதுவரை 5000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இலங்கை அதிபருக்கும் ஏற்பட்ட உடன்பாடுடைய மதிப்பு என்று மதிப்பு போட்டு பார்த்தால் ஏறத்தாழ 5000 கோடி ரூபாய்க்கு அந்த உடன்பாடுகளுக்கு மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவையும் செய்கிறோம் என்றால் காரணம் என்ன? அவர்கள் தமிழர்கள். கோஷ்டி பூசல் குறித்து இளங்கோவன் பேசிய போது கூட்டத்தில் நிசப்தம் மட்டுமே நிலவியது.